வணக்கம் நண்பர்களே. இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இப்போது. இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான தகவல், அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கார் வெடிப்பு சம்பவம், இந்த வெடிபொருட்களை கொண்டு காரை வெடிக்க செய்து மக்களை அச்சுறுத்த வேண்டும், பலி எண்ணிக்கை, அதாவது மக்கள் பலியானவருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது முக்கியமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இதை நடத்தியிருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தில் நமக்கு புரிகிறது. இன்னொரு திடுக்கிடும் தகவல் என்ன விசாரணையில் வெளியே இருக்குன்னா, இந்த கைது செய்யப்பட்டவங்கள்ட்ட விசாரணை நடத்திய போது அந்த புலனாய்வு அமைப்புக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இவங்க தீபாவளிக்கே திட்டமிட்டிருக்காங்க. தீபாவளி என்பது இந்தியாவில் எல்லோராலும் கொண்டாடப்படும் ஒரு பெரிய பண்டிகை. அங்கே இங்கேன்னு இல்லை, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் ஷாப்பிங் மால், திரையரங்குகள், எல்லா இடத்துலையுமே மக்கள் அதிகமாக கூடுவாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க அதை திட்டமிட்டிருக்காங்க, இந்த கார் வெடிப்பை நடத்தணும்னு. அப்போ அவங்களால ஏன் முடியலை, ஏன் அந்த திட்டம் இவங்களுக்கு பலிக்காமல் போனது என்பது இன்னும் விசாரணையில் தெரிய வரும். இவங்களுடைய விசாரணை அறிக்கையை நாம் தொடர்ந்து கண்காணித்தால்தான் எதிர்காலத்தில் இது ஏதோ டெல்லியில் நடந்துவிட்டது, மற்ற இடங்களில் இருப்பவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அர்த்தமல்லை. டெல்லியில் நடத்தியவர்கள் வெளியே நமக்கு தெரிய வந்திருக்கு. நமக்கும் தெரியாமல் நம்மை சுற்றி இந்த பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு உருவத்தில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு உருவம் என்று நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்திய ஒரு உத்தி என்னன்னு பாருங்கள். பெண்கள் மருத்துவர்கள் ரெண்டை பிரிச்சுக்கணும். ஏன்னா மருத்துவர்கள் என்பதுக்கு பாலினம் ஒரு பெரிய தடையாக இருக்காது. அதுலேயும் பெண் மருத்துவர்கள் இவங்களை பயன்படுத்தி தான் இந்த ஜெய்சி முகமது அப்படிங்கிற இயக்கம் இதை நடத்தியிருக்கலான்ற சந்தேகம். அந்த செந்தூர் 2.0 அதுக்கு பதிலாக தான் இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து. இது உறுதிப்படுத்தப்படும், விசாரணையின் முடிவில் உறுதிப்படுத்தப்படும். இவங்க இப்படி பெண்கள் மருத்துவர்கள் என்றால் போலீஸுக்கு சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். யோசனை பாருங்கள். இப்போ நாம் எப்படித்தான் இவங்களை கண்டுபிடிக்கிறது? தீவிரவாதினா இப்படி தான் இருப்பான்னு ஒரு இமேஜ் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த ஒரு படம், கமலஹாசனும் நடிகர் மாதவன் நடித்த படம், அதில் மாதவன் பார்த்து கமலஹாசன் சொல்லுவார், தீவிரவாதினா என்னைய மாதிரி அசிங்கமாக இருக்குன்ற விஷயம் இல்லை, உன்னை மாதிரி அழகாக கூட இருப்பான் அப்படின்னு. அதுதான் ஞாபகம் வருது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து